பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாயை விரிவாய் திறந்தால் நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு சின்ன பிள்ளை பாட்டு படிக்கணும்னு என்ன செய்யாது, மெதுவாக படிக்கும். ஜெபம் பண்ணினா எப்படி ரொம்ப மெதுவாக ஜெபம். சண்டை வந்துச்சுன்னா அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, பாடிக்க முடியாது. ஒரே கல்லு நாடே கல்லு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டும். எவ்வளவு திறக்க முடியுமோ அவ்வளவு நீ திறந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி பேசணும்னா என்ன இருக்கும், நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இருதயத்துல இருந்து அது வரணும். இருதயம் வந்து என்ன, ஒரு பெரிய ஜீவன் இருக்கு. அந்த இருதயத்துல இருந்து நமக்கு ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு ஆவல் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த வாயை திறப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காக்கா இருக்கு, அதை அப்படி கொத்தும் போது எப்படி அதை கொத்தி எடுக்குது அந்த உணவை, ஆணு திறந்தாதான் அது கிடைக்கும். ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பூன்ல ஆகாரத்தை ஊட்டும் போது வாயை திறந்தாதான் வயிறு நிறைக்கும். அதே போலதான் ஆண்டவர் நம்ம அப்படியே பார்க்கிறார். இந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்குது, வாயை விரிவாய் திறந்து ஜெபம் செய்யல. வாயை விரிவாய் திறந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பாடும்போது அவருடைய நன்மையினால் நம்மை தேவன் நிரப்புவார். நம்ம நிரப்பப்பட வேண்டியது இருக்கு. எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, ஆனால் நம்முடைய வாழ்நாள் நம்முடைய டைம்ல நம்ம ரொம்ப வேஸ்டா சோர்ந்து போறீங்க. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர், அதை நான் மதியம் தலை சீவிட்டு இருக்கும்போது, சாயங்காலம் தலை சீவும் போது எனக்கு ஆண்டவர் சொன்னது தான். நிறைய பேர் என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறோம். நன்மைகள் கிடைச்ச உடனே சந்தோஷமா இருக்கு, அது கிடைக்கல 4 நாள் ஆயிட்டு, 1 வாரம் ஆயிட்டு, இன்னுமே அது நமக்கு சரியா தெரியல. அப்படிங்கும் போது உள்ளமானது என்ன செய்யுது, சோர்ந்து போகிறது. இனிமே இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லிக்கிட்டே இரு, நீ வாயை விரிவாய் திறந்து கொண்டே இரு, ஒரு நாள் நம்மை தேடி வரும். அப்படி வரலாம். அந்த கிறிஸ்தவ மக்கள் இவ்வளவு பெரிய இருக்க மாட்டாங்க. நம்மளும் இன்னைக்கு இவ்வளவு பேர் எப்படி எல்லாரும் வேலையை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். ஆனாலும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க நன்மையை பெற்றிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட. இன்னும் அதிகமான நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் அதிக நேரம் எடுத்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அந்த அந்த ஜெபம் நம்ம வாயை விரிவாய் திறந்து தனித்து நம்ம பண்ணும்போது நம்ம வயிறை என்ன செய்யணும், வலிச்சிடும். சில சமயத்துல ஊக்கமான ஜெபம் தொண்டெல்லாம் என்ன செய்யணும், வறண்டும். அப்படி சில சமயங்களில் மட்டுமல்ல, எப்பெல்லாம் நம்ம நெருக்கப்படுகின்றோமோ அந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய வாயை விரிவாய் திறக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். இன்னொரு வசனம் எடுத்திருக்கேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்ப என்ன நடந்துச்சு? அடுத்த வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அப்ப ஆண்டவர் வந்து அந்த எப்படி அழுறானா, சத்தமிட்டு அழுதா. அப்ப சத்தம்னா எப்படி இருந்தது? 21:16 ஆதியாகமம். ரொம்ப சத்தம் போட்டு என்ன செய்யற ஆளுற. இந்த கிராமத்துல எல்லாம் பிள்ளைகளை, தெருவில் நிற்கிற பிள்ளைகளை கூடுவாங்க தெரியுமா? பேர சொல்லி எப்படி கூடுவாங்க, சத்தமா கூடுவாங்க. அடுத்த தெருவில் பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் எங்க அம்மா சத்தம்னு கேட்டுட்டு, அப்பா சத்தம்னு கேட்டுட்டு என்ன செய்யறோம், ஓடி வந்துடும். அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்ம சத்தத்தை கூரைய கூட என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ தாண்டம் பவுலும் சீலாவும் பாடினாங்க, சத்தமிட்டு ஜெபம் பண்ணார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள். அஸ்திவாரங்களை என்ன செய்துட்டு, ஒருவேளை அந்த அவங்களுடைய வாய்ஸ்னால இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ள வீலா சொன்ன மாதிரி முன்னாலெல்லாம் வீட்டில் என்ன செய்வாங்க, பாட்டு படிப்பாங்க, பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் உட்கார்ந்துன்னு பாட்டு படிக்கிறவங்க மிக சிலரு, வேதத்தை வாசித்து தியானித்து இருக்கிற சிலரு, பாட்டு சத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றவங்க ரொம்ப குறைவு. ஆண்டவரே அதை நினைச்சு துக்கப்படுகிறார். அப்ப நம்முடைய காரியங்கள் டிலே ஆகுது. ஏன் நமக்கு இன்னும் இந்த அதிசயம் நடக்கல, இந்த அற்புதங்கள் நடக்கல, நம்ம சோர்ந்து போயிட்டீங்க. சோர்ந்து போகாம உங்களுடைய ஜெபத்தை என்ன செய்யுங்க, கூட்டுங்க. எப்படி நம்ம சில சமயத்துல நம்ம செல்லுல பேசணும், சவுண்டே இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தா சவுண்டு கம்மியா இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் ஏற்றியாச்சுன்னா எப்படி நம்ம கண்ணுன்னு கேட்கும். அதே போல தேவ சமூகத்துல இந்த பெண் சத்தமிட்டு அழுதா. அது வானத்தை எட்டிச்சு, தேவன் எட்டி பார்த்துட்டாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குறைகள் சத்தமிட்டு ஜெபிக்கலையா? ஆண்டவரே மிகுந்த வல்லமையில் அவர் வந்து எபிரேயர்ல 12வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும். அவர்
மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் அடுத்து கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி கேட்கப்பட்டார். இங்க என்ன கவனிங்க, இங்க இருக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசுவே எப்படி சத்தம் போட்டு ஜெபம் மிகுந்த சத்தமிட்டு. இன்னைக்கு நீங்க அதை செய்ய போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். மிகுந்த சத்தமிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நீங்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எப்படி தெருவில் நின்று பஸ்கா பண்டிகையில தெருவில் நின்று அப்படிதான் சொன்னார், சத்தமிட்டு சொன்னார், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். அப்போ அவன் எப்படி சொன்னான், ஆண்டவர் சத்தமிட்டு சொல்றார். யாருக்காவது தாகம் இருக்கா, அவங்க என்ன என்கிட்ட ஓடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, உங்ககிட்ட சத்தமிட்டு நீங்க சத்தமிட்டு ஆடுங்க, சத்தமிட்டு ஆண்டவர் நோக்கி கெஞ்சுங்க. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கேட்ட அடுத்து என்ன சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டு, ஒரு விடை கிடைச்சிட்டு, அவளுடைய நெடுநாள் கவலைக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. என்ன செய்தார், ஆண்டவர் பேசிட்டார். நிறைய சமயத்துல ஆண்டவர் பேசாத காலங்களாக நாம் கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேசினா ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லா காரியத்துக்குமே கருத்தை நம்மோட பேசினாச்சுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். கடந்தனால ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம், பிடிச்சிக்கிட்டு, பையனுக்கும் பிடிச்சிக்கிட்டு. ஆனால் அங்கேருந்து என்ன செய்யலை, லிங்க்கு தொடர்ந்து நல்லாவே கிடைக்கல. ஆனால் கருத்து பேசினாராம், இது கண்டிப்பாக நடக்கும், நீ பயப்படாத, இதுதான் அப்படின்னு திருமணம் ஆகி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய காரியங்கள் கிடைப்பதற்காக நீங்கள் சத்தமிட்டு வாயை விரிவாய் திறக்கும் போதுதான் அந்த வாய் நிரப்பும். வாய் ரேஷன் கடை ஜாமான் பையை எப்படி எதுவும் சிந்திடக்கூடாது. விசேஷமா என்னது, சீனி சிந்திரவே கூடாது. கோதுமை சிந்தினா கூட பரவாயில்ல, அரிசி சிந்தினா கூட பரவாயில்ல, பருப்பு சிந்தினா கூட பரவாயில்ல. ஆனால் சீனி மட்டும் என்ன செய்ய விட மாட்டோம், சிந்தாம நல்ல பெரிய பையா பார்த்து நாளை முன்னால சொன்னா அந்த சீனி வச்சுட்டு டப்பாயே கொண்டு போவேன். ஏன்னா அது வாய் அகலமா இருக்கும், பெரிய டப்பாவாக இருக்கும், வாய் அகலமா இருக்கும். அதனால டப்பாயே நான் கொண்டு போயிருக்கேன் சீனி வாங்க. எது சிந்தவே சிந்தாது, திரும்பி பையில இருந்து வேஸ்ட் ஆகுது. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நீங்க பக்கத்தில் கேட்கணும், என்ன எனக்கு இப்படி ஒரு சத்தம், என்ன இப்படி ஒரு ஜபம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையானவர்களே, உங்க அறையில சாத்தா நிற்காத அளவுக்கு, போராட்டங்கள் நிற்காத அளவுக்கு, தடைகள் நிற்காத அளவுக்கு சத்தமிட்டு ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாயிலே நிரப்புவார். பிள்ளைய பிடி, கையில பாரு, என்ன செய்வார், பிள்ளை கையில பிடிச்சுக்க, உன் பிள்ளைய நான் பெரிய ஜாலியாக்குவேன். அருமையான மகன் இஸ்மவேலை கர்த்தர் திருமணம் செய்து வச்சாரு. அவன் ஜாதிலே திருமணம் நடச்சாதான் எனக்கு ராஜு. எகிப்திய பெண்ணையே என்ன செய்தாங்க, திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏப்பா இவங்க வேண்டாம், நமக்கு நம்ம எண்ணத்திலேயே நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறோம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க எண்ணத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க வனாந்தரத்துல. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கனாலும் வந்து என்ன செய்வாரு, இறங்கிடுவாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை உடைய விண்ணப்பல நீங்க வாய்க்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க ஆண்டவர் சொல்ற, நீ வாய் திரி வாய் தர, நான் நிரப்பணுமா, என் வாயை பொத்து பிள்ளைங்க அடுத்தது ஆன்னு வாயை திறந்தா என்ன செய்வான், வாயை பொத்து, சவுண்டு போடாத ஏன்னா அப்படி நம்ம சொல்லுவோம்ல, சவுண்டு போடாத, அங்கே கேட்டுரும் இங்கே கேட்டுரும், சவுண்டு போடாத அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை எப்படியாவது சமாதானப்படுத்திடுவோம். அதே போல கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் சத்தமிட்டு ஆட வேண்டும், சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். எந்த பாரம்பரியம் நெருக்கி கொண்டு இருக்கிறது. விசேஷமாக நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க. உங்கள் மகிமையை கொஞ்சம் நான் என்ன செய்யணும், மகிமை நான் பார்க்கணுமா. கடந்த நாள் நந்தகோபால்புரத்தில் ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன், நான் செல்வி போயிருந்தோம். அப்போ செல்வி இருந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கா, நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அடுத்த மெசேஜுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே ஐயா இல்லை, அவங்க வெளியூர் போயிட்டாங்க, உபதேசியார பாதுகாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜோ பண்ணிக்கிட்டு இப்போ திடீர்னு இந்த நம்ம ஐயா போட்டுப்பாங்களே அந்த பெரிய ட்ரெஸ்ஸு அப்படியே அந்த ஃபேன் காற்றுல அப்படி வீசின மாதிரி இருந்துச்சு. அது என் பக்கத்தில் அப்படி வீசின மாதிரி தெரிஞ்சிட்டு. அப்போ நான் நினச்சேன், சரி ஐயா வந்துட்டாங்க போல அப்படின்னு. ஆனால் கண்ணை திறக்கலை. சரி எப்படி ஜெபம் பண்ணிட்டு அது பிறகு செய்திக்கு எந்திக்க ஐயா வரவே இல்லை. ஆனால் சொன்னாங்க ஐயா 10 மணிக்கு தான் வருவாங்க, ஐயா இப்போ வர மாட்டாங்க. இப்போ யாருமே அந்த ஐயா ட்ரெஸ்ஸு யார் போட, உபதேசியார் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருந்தாரு. இப்போ நினச்சேன் தேவன் தான் இருக்காரு. எனக்கு என்னமா இருந்துச்சு தெரியுமா. அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாரும் செய்திலாம் முடிஞ்ச உடனே உபதேசியார்ட்ட இன்னொரு நாள் கூப்பிடுங்க, இவங்கள இன்னொரு நாள் கூப்பிடுங்க, பெரிய மீட்டிங்கு கூப்பிடுங்க அப்படின்னா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வருகிற நாள்ல ஏப்ரல் மாசம் 5, 6 நம்மளை கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. 2 டேஸ் கன்வென்ஷன் நினைச்சே பார்க்கல இப்படிலாம் கர்த்தர். உங்களுக்கு நான் அப்படி சொல்றேன், அப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் நமக்கு வேணும். நான் பெரிய நீளமா நான் ரொம்ப ஆடலாம்னு சொல்ல, ஆனா நான் மகிமையை விரும்புவேன். எப்பவுமே எனக்குடைய பிரசனத்தை விரும்புவேன். ஆண்டவருடைய தொடுதலை எனக்கு பிடிக்கும். ஆண்டவர் என்ன செய்யணும் தொடணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அப்படியே பிரசனத்தை பார்க்கணும், அந்த மகிமையை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப நீங்க விரிவாய் திறக்கும் போது நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய கண்ணீர், நம்முடைய இதயத்திலிருந்து அவரை கூப்பிடுறதை அவர் பார்த்து கண்டிப்பா அவருடைய மகிமையை உங்களுக்கு காட்டுவார். பிள்ளைய கையில பிடிப்பாரு. உன் பிள்ளைய ஒரு பெரிய ஜாதியாக பாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பேன் பாரு. உங்களுடைய கடன் பாரங்களை அவர் பொறுப்பெடுப்பார். நல்ல காரியங்கள் நடக்கும். தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, லூக்கா 18வது அதிகாரம் 35 வாசிக்கணும். லூக்கா 18:35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். என்ன, ஆண்டவர் வந்து பைகள் இருக்கும்போது நிறைய ஜனங்கள் ஆண்டவர்னால போறார். இருந்தா அவரை தொட்டாலும் என்னதான் சுகம்தான். இந்த நாட்கள்ல சரீரத்துல சுகத்துக்காக நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டும். நீங்க எப்பவுமே உங்க வாயில ஒரு பாடலை முழுந்துட்டே இருக்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல் மருந்து. நான் சுகமானே, நான் சுகமானே, புனியரின் காயங்களால். நான் சுகமானே, நான் சுகமானே, புனியரின் காயங்களால். நம் பலவீனம் வரும்போது மனசுக்குள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பலவீனம்னு வந்துட்டு, நோயின்னு வந்துச்சுன்னா பயம் வந்துடும். சில பேர் நினைப்பாங்க, இந்த நோய் இல்லாம வேற ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல நினைப்பாங்க. எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். மட்டாயும் தண்டிக்க வேண்டாம். சுகமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாயத்திலிருந்து கேட்க வேண்டும். இப்ப இந்த குருடன் இயேசு போகிறார் என்று கேட்ட உடனே அவன் கூப்பிடுகிறான். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? போதும், கூப்பிடாத, அதட்டுறாங்க. ஏய், எப்படி அதட்டி இருப்பாங்க? ஏன்னா, ஏய் என்ன நீனு சத்தம் போடாத, இயேசு போகிறார், அவருக்கு பின்னால எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, நீ என்ன கூப்பிடுற அப்படின்னு எவ்வளவு அதட்டி இருக்காங்க பெரியவங்க. உங்களுக்கு கண்ணு தெரியாது, யாரு எவர் என்ன தெரியாது. ஆனா இயேசுவின் இடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு வைராக்கியம் தான், அந்த ஒரு வாஞ்சி தான். நான் இன்னைக்கு பார்வையடையணும். ஏற்கனவே இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டு இருக்கின்றார். அதனால அவர் யார் அதட்டினாலும் பரவாயில்ல, இன்னும் அதிகமாய் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. முன்னடப்பவரும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். மிகவும் அதிகமாய், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். கண்ணு தெரியலப்பா, இந்த உலகத்தை பார்க்கலப்பா, இரங்குமாப்பா. அதோட இருந்தே இருந்தது. நான் கடந்த நாள் நம்ம இதுல போட்டு விட்டேன், இயேசு இரக்கம் உள்ளவர் அப்படின்னு போட்டு விட்டேன். இறக்கம் எடுக்கிறது அப்படின்னு. இயேசுவா வந்து எப்பவுமே நீங்க ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க, இறக்கம் உள்ளவர் தான். அவர் இறக்கம் உள்ளவராக இருக்க போய் தான் இன்ன வரைக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். யாக்கோபு கேட்டது என்னது? உணவு கொடுக்க ட்ரெஸ் தான் கேட்டாரு. உங்க அப்பா வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் கேட்டாரு. ஆனா நமக்கு அதிகமாகவே இருக்கேன். வீரோடு திறந்தாலே எந்த சிலை கேட்டாலும் யோசிச்சுதான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கீழே அடியில போயிருந்துருக்கு. எப்பவும் இந்த யூடியூபுக்கு கட்டினது ரொம்ப அடியில போயிருந்துருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒன்றை தேடும்போது இது கிடைச்சது. அந்த அளவுக்கு நமக்கு தேவை நினைச்சிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. ஆனா மற்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும். இது நடக்கணுமா, அது நடக்குதுன்னு என்னதான் செய்யணும்? குழம்பிக்கிட்டே இருக்கணும். ஒரு சகோதரி, அந்த சகோதரி வந்து ஒரு காரியத்தை இப்படி பேசிக்கிட்டே போயிருக்காங்க ரோட்ல. அவங்களுக்கு ஒன்று நடக்கணும் போல ஒரு காரியம். அப்போ எனக்கு ஒரு டியர் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு அந்த பக்கமாக போகும்போது இவ கொஞ்சம் வேகமாக போயிருக்கா. போகும்போது அந்த அக்காவை பார்த்து, என்ன சொல்லிட்டு போறியாரு? நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன்.
அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது அவ்வளவா நடக்காதுங்கிற மாதிரி இவ சொல்லிட்டாலாமா. இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலாமா. சும்மா இடவே நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு சரின்னு கடைக்கு போகும்போது அப்படி இவன் முந்தி போயிட்டாலும் ஆனால் அவங்க வாய் அப்படியே சொல்லிட்டே இருக்கு, செய்துங்க ஏசப்பா செய்துங்க ஏசப்பான்னு. திரும்பி வரும்போது 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அப்பவும் என்ன அதே பழப்பில் தான், அதே பழப்பில் தான். எப்படி நான் போகும்போது வரும்போது இந்த ஒன்று தான் சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்துக்க இது எனக்கு நடக்கும் தேடி நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். கடைசியில் ஒரு நாள் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிட்டான். உடனே போய் கேட்டிருக்காங்க, ஏக்கா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இந்த சொல்லியில. ஆமாம் பார்த்துக்க விடாம சொன்னேன், தாராம நான் விட மாட்டேன் அவரை என்ன அப்படி இப்போ தந்துச்சாரு எனக்கு அந்த காரியத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படிங்களே செய்து என்னை தலை நிமிர செய்கிறார். தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். முன்னால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரி தேவன் ரட்சித்தாரு. அப்போ அந்த பிள்ளை ரசிக்கப்படுறதுக்கு முன்னால என்கிட்ட ஒருத்தங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ என்ன காரியம் அப்படின்னு கேட்டா, கணவன் அடிச்சாங்களாம், குழந்தை மாதிரி அடிச்சாங்களாம், மாமனாரும் அடிச்சாங்களாம், மாமியார் மட்டும் தான் அடிக்கலாம். அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த பிள்ளையை அடிச்சாங்களாம். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. இன்னைக்குமே அந்த பொண்ணு அழகாக தான் இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கா. இவ்வளோ பேர் சேர்ந்து அடிச்சு ரத்த கலனியா, வாயில ரத்த கலனியா அனுப்புனாங்க. இப்படிலாம் கொடுமை நடக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படியே கணவன் அவளுக்கு ஒன்றா இருக்கவே எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பியிருந்தாங்க. அப்படி ஒரு பாசமாக இன்னைக்கு அருமையாக 2 பிள்ளைகள் கல்யாணம் ஆகி 3வது பையன் லட்சமாக சம்பாதிக்கணும். அலையிலுமையா கர்த்தரை உறுதியாக கட்சி கொண்டார். அவள் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடினாள். அவள் கரங்களை கர்த்தர் பிடித்தார். அவளுடைய 2 கரங்களையும் கர்த்தர் பிடித்ததாக அவள் சொல்கிறாள். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய மகிமையை நான் என்ன செய்யணும், இந்த பிரசன்னத்தை நான் பார்க்கணும். நீங்கள் என்னோட கூட என்ன செய்யணும், ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படி சொல்லிக்கல் அப்படின்னு அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ அடுத்து என்ன வசனம் வாசிங்க, அடுத்த வசனம். இப்போ இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே என்றார். இயேசு நின்று என்ன செய்தாரா, அவனை கிட்ட வரும் தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அப்போ அவர் அவன் ஒரு ஏழை கோலமாக இருந்திருப்பான், ஒரு பழைய துணியை வச்சிருந்திருப்பான், ஒரு தட்டு வச்சிருந்திருப்பான். ஆனால் கிட்ட வர சொல்லுகின்றார். அவர் அடுக்க பார்க்கல, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நம்மளும் யார் பார்வைக்கு நம்ம அசிங்கமாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கே பிள்ளை தான். நம்ம யாரு ஆண்டவருடைய பிள்ளை தான். நம்ம பிள்ளை பிடிச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், தூக்கி அணைக்க தான் செய்வோம். ஆண்டவருடைய பிள்ளை நம்மங்கிறதுனால அவரு நம்ம கிட்ட வரும்படி கேட்கின்றார். என்ன சொல்ல வாரேன்னா, நீ சத்தமிட்டு கூப்பிடுங்கள், அவர் உங்களை கிட்ட வரும்படி அவரே வருவார். இப்போ அவரே தான் வர இயேசு அழைக்கிறார். அன்புடனே ஓடியவா. நீங்கள் சத்தமிட்டு அழைக்கலாமா? நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடலை, உங்கள் தொண்டைக்கிடையே கூப்பிடலை, உங்கள் வயிறு வலிக்கிற அளவுக்கு நீங்கள் கூப்பிடலை, உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருந்து ஆதங்கத்தோட நான் சத்தமிடுகளே என்று கர்த்தருக்கு மிகுந்த கவலையோடு உங்கள்கிட்ட கேட்கின்றார். நான் நிறைய செய்ய போகிறேன், இன்னும் அதிசயம் உன்னை காத்திருக்கு. சத்தமிடலைய மனசுக்குள்ளேயே நீ சொல்லிட்டு இருக்கிய, உதட்டில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிய, விசேஷமாக நினைக்கிறோம் இது நடந்தா நல்லா இருக்குமே, இந்த ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த ஒன்னே ஒன்று நான் செட்டில்மெண்ட் ஆகிட்டுனா என் மனசு நல்லா இருக்குமே, இந்த ஒன்று நடந்தா நான் நிம்மதியாக இருப்பேனே அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் நம்ம வாயை திறந்து அவர் அதை நம்ம நிரப்பி செய்யும்படிக்கு நாம் சத்தமிட்டு கூடவே அப்போ வச்சிருப்பார். கிட்ட வந்தோன்னு என்ன கேட்குறாரு, உனக்கு நான் அவனை நோக்கி அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு. அவன் ஒன்னே ஒன்று தான் கேட்டான், நான் பார்த்து எடுக்கணும், எனக்கு என்ன வேண்டாம், பணம் வேண்டாம், செல்வம் ஒன்றுமே வேண்டாம், நான் பார்க்கணும். இந்த மெயின் பாயிண்ட் என்ன, நான் பார்க்கணும். அதே போல் அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சீரியஸான காரியம் என்ன, எது இன்னைக்கு உங்களுக்கு நடந்தா உங்கள் இருதயம் அமைதியாக இருக்கும்,
எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்படிப்பட்ட காரியத்தை சத்தமோடு கேட்க போறீங்க. எங்க வீட்டுல எல்லாரும் சொல்ல போறாங்க, என்ன 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 ஒரே சத்தக்காரா தான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்னதான் ஆமா ஜெபம் தான், எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க வீட்டாரே கேட்கின்ற அளவுக்கு நீங்க சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டு போயிட்டு அப்ப ஆண்டவர் கிட்ட வந்து கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்ய. நம்ம மேட்டர் சொல்ல போற அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின்னாலே போயிட்டான். இயேசு அவனை நோக்கி நீ கேட்டது என்ன, பார்வை அடைவது. ஒரே நேரத்துல அவர் பார்வையை கொடுத்து விட்டார். அவன் ஆண்டவருக்கு பின்னாக போய்விட்டான். அருமையானவர்களே, இன்னைக்கு எனக்கும் ஒரு காரியம் இருக்கு, இது நடந்தா நல்லா இருக்குமே. இந்த ஒன்னே ஒண்ணு செய்திருங்கப்பா, நிறைய செய்திருக்கீங்க. இப்போ நான் ரொம்ப விரும்பி கேட்கறது இந்த ஒண்ணுதான். இந்த ஒண்ணை எனக்கு இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு காலையில 12 மணிக்கு நான் முடிச்சிருக்கேன், நான் ப்ரேயர் பண்றேன். இது அதிகாலை ஜெபம் நான் சொல்றேன். அப்படி சில சமயத்தில் நான் இது நம்ம குரூப்லாம் மெசேஜ் போட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் நன்றி சொல்லி ஜெபம்னு உட்காருவேன். அப்போ நான் நினைப்பேன், டக்குனு செல்ல ஆன் பண்ணால் மணி 12 12:20 அப்படி இருக்கும். உடனே சொல்லிடுறேன், இது அதிகாலை. எனக்கு இப்போ இது என்ன அதிகாலை, அப்படி என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் வடவடன்னு என்ன செய்ய ஆண்டவிட்ட சொல்லிடுவேன். ஒரு நாள் வந்து என்ன அப்படின்னா சாட்சிக்காக சொல்கிறேன், கர்த்தர் நான் மகிமைப்பட ஒரு நைட்டுக்கு போல் கொஞ்சம் பாட்டு படிக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு. பாட்டு படிக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு 10 மணிக்கிட்டங்க அப்படி பாட்டு படிச்சுட்டே இருக்கேன். ஒரு ஆள் வந்து இங்கே ஜன்னல் பக்கம் நிற்கிற மாதிரி இருக்கு. நான் டோர்லாம் சாத்திட்டேன், 4 கதவு அப்படியே சாத்திருக்கேன். பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு யாரும் அப்படி வந்த மாதிரி இருக்கு. சரி யாரோ நம்ம கவனிக்கலாம், நம்ம இது ரோடு மாதிரி இருக்கு, யாரும் போவாங்க வருவாங்க. ஆனால் பாட்டு என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால பாடாம தான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாடாமல் எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதாவே ஸ்தோத்திரம் அப்படிங்க. அப்படியே அந்த உருவம் திருப்பி போகுது. அது வரைக்கும் அதிலே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பாட்டு முடிஞ்ச உடனே போயிட்டு அப்போ நினச்சி இயேசுவே ஏஞ்சல்ஸ் வந்து நின்றுப்பாங்களோ, இன்னும் படிச்சிருக்கலாமோ. ஒரு 10 மணி 1க்கு ஒரு மணிக்கு மேலே கிட்ட காயிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ நான் நினச்சேன் அடுத்த நாள் அப்படிதான் பாட்டு ஆரம்பித்த உடனே அப்படியே வந்துருந்தோம். உடனே நான் அப்படி பாட்டு முடிச்ச உடனே அப்படி போயிடும். இயேசுவே ஸ்தோத்திரம். இதை நான் நினச்சது வானத்தின் வாசல். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும். அன்னைக்கு நைட்டும் நான் அப்படி பாட்டு படிக்க அப்படி ஆரம்பிச்சேன்னா உடனே நான் அப்படி நினைப்பேன், அப்பா வந்துட்டாங்க சத்தத்தை கேட்க. ஆனால் இனிமே பாட வராதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பாட தெரியாது, நீங்கள் பாட படிக்க வாசிக்க அப்படிங்க. ஆனாலும் ஏசப்பாக்கு அவர் பிள்ளைல என்ன நம்ம பிள்ளைங்க எப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா படிக்க அப்படிதான் சொல்லுவோம், நல்லா பேசுகிற அழகாக இருக்க என்ன அப்படிதான் நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம். மருமகளெல்லாம் நம்ம அப்படிதான் சொல்லுவோம், மருமகனே சொல்லுவோம், நல்ல மருமகா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் நம்மளை ரசிப்பாங்க. அதனால் அருமையானவர்களை இன்றைக்கு நீங்கள் பார்வையடைய வேண்டும். அவர்கிட்ட வந்து நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றினார். நம்முடைய விண்ணப்பங்கள் அநேக நாளாக இருக்கா, அது ஏதாவது இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், சரீர சுகம், நம்முடைய மனசோர்வுகள், குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவுகள், என்னதான் இருந்தாலும் சரி. காணாமல் போன பொருள், எங்கள் வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிட்டு 3 வருஷம் ஒன்று படுத்த உடனே கைப்பிடி வைப்பேன், இப்படி கைப்பிடி வச்சுக்கிட்டே எப்போ தந்துருக்கு எடுத்து அது எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வித்து போயிட்டு அப்படி நீங்கள் புதுசாக செய்து என் கையில் தந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் இந்த கை இப்படி வச்சே தான் நான் எழுந்திருக்கேன். கடைசியில் ஒரு நாள் அது எனக்கு கிடைச்சி அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஆகாயத்தை பாருங்க. ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆற்றுவார். நம்ம நான் நல்லதங்க மாதிரி அலைகிறேன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. இயேசுவை நமக்கு வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். நம்ம கண்டிப்பாக ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். வாயை விரிவாய் திறங்க, அதை நன்மையினால் நிரப்புவார். சோர்ந்து போகாதீங்க. சோர்வு ஒரு பெரிய எதிரி. சோர்ந்து போகிறது எதிரி, விட்டவே கூடாது. நீதிமன்றம் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் குறைந்தது. அதனால இன்னையிலிருந்து சத்தம் போட்டு ஜெபிக்க போறீங்க. உங்க வீட்டில் கேட்பாங்க, இன்னும் திடீர்னு ஆள் சத்தம் கூட ஆரம்பிச்சுட்டு, நிப்பாட்டு என்ன தூங்க போறேன், என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இவனை எல்லாரும் அதட்டுனாங்க, ஆனால் இவன் உடல்ல அதிகமாக கூப்பிட்டதுனால தான் அவன் பார்வை கிடைச்சது. அதே மாதிரி இன்னையிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுங்க, அதிகமாக கூப்பிடுங்க. ஆலயத்துக்கு போனாலும் சரி, நல்ல தலைவலியை முக்காடை போட்டுக்கிட்டு கீழே உளுந்து கடந்து நல்லா எரிச்சுதுங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிடுங்க. தேவாலயத்திலே வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. அதனால அவர் உங்களை கொஞ்சம் டச் பண்ணுவார். எப்படி இன்னைக்கு என்ன செய்துட்டு கத்தி கதறிட்டு வா, எனக்கு பார்க்க பாவமா இருக்கு, நான் அந்த விண்ணப்பத்தை கொடுத்து விடுவேன் என்று கர்த்தர் கொடுப்பார். வாயை விரிவாய் திறங்கள், கர்த்தருடைய நன்மையினால் நிரப்புவார். ஜெபம். நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் போது
எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து இதை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல இறைவா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் போதுப்பா, இயேசு போதும், இயேசு போதும். இயேசுவே நமக்கு நன்றி. சத்தமிட்டு கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற யாவருக்கும் இந்த செய்தியை கேட்கின்ற யாவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.